3 குரங்குகள் வந்து எப்படி அது கடத்தி தான் வரப்பட்டிருக்கு. அது எப்படி கடத்தி வரப்பட்டிருக்குன்றது தெரியல. இந்த குரங்கு எங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. குரங்கு இருக்கா இல்லையான்னு தேடி பார்த்துட்டாங்க. அந்த நேரத்துல வந்து விக்ரம் வந்து விளையாண்டாரு, ஒரு வீடியோ எடுத்தாரு. எங்களுக்கு வேண்டான்னு நாங்க திருப்பி கொடுத்துட்டோம். சோ அது காட்டுக்குள்ள இருந்தாதான் அது இன்னும் வளரும். சோ அது அழிஞ்சுகிட்டு இருக்கிற வேற வெரைட்டி. சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ப்ரொடியூசர் ஆஸ்கர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல சிஆர் விக்ரம் அவர்கள் ஒரு குரங்கை வச்சு வீடியோ அவரு சந்தோஷமா வெளியிட்டாரு. ஆனா அது சந்தோஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சர்ச்சையா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. என்னதான் சார் ஆக்சுவலா நடந்துச்சு? லார்கிபான், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது குரங்கு கிடையாது, அது வந்து மனித குரங்கு. அது நம்ம நாட்டிலே கிடையாது. அந்த வகை குரங்கே வந்து நம்ம இந்திய நாட்டிலே கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியால இருக்கிற காடுகள்ல வளரக்கூடிய குரங்குகள். இந்த குரங்குகள் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சுகிட்டு இருக்கிற வெரைட்டில சேர்ந்தது. டோட்டலாவே அழிஞ்சுகிட்டு இருக்கு. இது இனப்பெருக்கமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ இது வந்து அது அந்த காடுகள்லயே அது இயற்கையா வளர்ந்து ஏதோ இனப்பெருக்கம் நடந்து அப்படி அதை பாதுகாத்தோம்னா கிட்டத்தட்ட இன்னொரு 50-60 வருஷத்துக்கு அந்த குரங்கு வகையை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கு மேலே பாதுகாக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை குரங்கு இனப்பெருக்கம் வந்து பண்ண முடியாம ரொம்ப கம்மி. அதோட லைஃப் வந்து எண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த குரங்கு வகை. சோ அது எங்க வாழும் அப்படின்னா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த அடர்ந்த காடுகள்ல வளர்ந்த மரங்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் மரங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மரங்களுடைய உச்சியில தான் இதனுடைய லைஃபே. இது அங்கதான் இருக்கும். அங்க இங்கேயும் தாவிட்டு வச்சுட்டு அங்கதான் இருக்கும். சோ அதனுடைய அந்த காட்டுல இருந்தாதான் அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து பாதுகாக்க முடியும். சில வருடங்கள் அதை வந்து பாதுகாத்து ஏதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு மேல அந்த அப்படி ஒரு இனம் இருந்ததுங்கிறத நம்ம வந்து இது பண்ண முடியும். ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 குரங்குகள் வந்து எப்படி அது கடத்தி தான் வரப்பட்டிருக்கு. அது எப்படி கடத்தி வரப்பட்டிருக்குன்றது தெரியல. அது மணிப்பூர் வழியா பாத்தீங்கன்னா அது கடத்தி வரப்பட்டதா சொல்றாங்க. முதல் கட்ட விசாரணையில அப்படிதான் சொல்றாங்க. கடத்தி வரப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஈரோட்டுக்கு வந்திருக்கு. ஈரோட்டுல இருந்து பெருந்துறைக்கு வந்திருக்கு. பெருந்துறையில அங்க ஒரு பெரிய தொழிலதிபருக்கு 2 குரங்கு வந்து விற்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது வந்து இப்படி இந்த அரிய வகை குரங்குகளை, அது மனித குரங்கு வளர்க்கறதும் தப்பு, வீட்டுல வச்சு வளர்க்கறதும் தப்பு. அதாவது வைல்டு லைஃப் அனிமல்னு வரும். இது வைல்டு அனிமல். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வளர்க்கறதும் தப்பு, இதை வணிகம் பண்றதும் தப்பு. சோ இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப அந்த ஈரோட்ல வந்து அந்த ஒரு யாரோ ஒரு தொழிலதிபர் பேர் சொல்றாங்க. அது அவர்கிட்ட ஒரு 2 குரங்குகள் விற்கப்பட்டதா சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த ஒரு குரங்குடைய இந்திய மதிப்பு, சந்தை மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 33, 34, 35 லட்சங்கள்ன்றாங்க ஒரு குரங்கு. சோ இது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் இதை பணம் கொடுத்து வாங்க முடியும். வாங்கினா சட்டப்படி தப்பு. அப்படி இன்னும் ஒரு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம அக்கறைன்னு சொல்லுவாங்கல்ல, ஈசிஆர்ல இருக்கு. அங்க வந்து CK ரங்கநாதன் கெவின் கேரோட நிறுவனர் மூக்காமுத்து இருக்கார் இல்லையா, அவருடைய எப்படி சொல்றதுக்கு பேரனுக்கு தான் வந்து விக்ரமோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அடிக்கடி வந்து ஈசிஆருக்கு பொண்ணை பார்க்க போறது இதெல்லாம் வழக்கமா உள்ளதுதான். எல்லாரும் போவாங்கல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த மாதிரி ஒரு தடவை போனப்பதான் பாத்தீங்கன்னா அவர் வீட்டுலதான் இந்த குரங்கு இருக்குன்னு சொல்றாரு விக்ரம் கிட்ட வந்து வனத்துறையினர் வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் வந்து இந்த வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிடுறாரு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பதிவிட்டோனே பாத்தீங்கன்னா இது பெருசா சோசியல் மீடியால வைரல் ஆயிருது. நிறைய பேர் வந்து இதை காப்பி பண்ணிடுறாங்க. அந்த கண்டென்ட் வந்து காப்பி பண்ணிடுறாங்க. சோ அவர் இது ரொம்ப வைரல் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு குரங்கு வச்சுக்க கூடாது, இது எப்படி வந்தது, இது விக்ரம் வீட்டுக்கு எப்படி வந்தது, கடத்தல் குரங்கு விக்ரம் வீட்டுக்கு எப்படி வந்தது, இப்படி நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், இமீடியட்டா அந்த போஸ்ட் வந்து டெலீட் பண்ணிடுறாரு. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி டெலீட் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா காப்பி பண்ணிடுறாங்க எல்லாருமே. சோ அப்படி இருக்கும்போது எல்லா பக்கமும் இது பயங்கரமா வைரலா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. வனத்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து விக்ரம் வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணிருக்காங்க. அந்த விசாரணையில விக்ரம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, எனக்கும் அந்த குரங்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அது என்னோட சம்பந்தி வீட்டுல வந்து அந்த குரங்கு இருந்தது. என்னோட சம்பந்தி வீட்டுக்கு என்னோட மகளை பார்க்க போனப்ப நான் அந்த குரங்கு இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது, அதனால ஒரு கொஞ்ச நேரம் அதோட விளையாண்டேன். அது ஒரு வீடியோவா எடுக்கப்பட்டது. அதுதான் என்கிட்ட இருந்த வீடியோ. அதுதான் நான் சோசியல் மீடியால பதிவு பண்ணிட்டேன். நிறைய விமர்சனங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவே கூட பதிவே கூட நான் வந்து நீக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, நேரம் அக்கறைக்கு போயிருக்காங்க சம்பந்தி வீட்டுக்கு.
நான் அடுத்து அங்கதானே போவாங்க ஆமா இவர் கொடுக்குற க்ளூ வச்சு. Correct. அடுத்து அங்க போனப்ப பாத்தீங்கன்னா அங்க அந்த வீட்டுல யாருமே இல்ல. அங்க வீட்டுல வந்து மேனேஜர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்திருக்காரு, மேலாளர். அவர்கிட்ட வந்து விசாரணை பண்ணிருக்காங்க, இந்த குரங்கு வந்து நீங்க வளர்க்குறீங்களா, இது உங்க வீட்டுல இருக்கா அப்படின்லாம் கேக்குறாங்க. நிறைய பெட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, நிறைய பேர்ட்ஸ், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி அதெல்லாம் கூட அந்த வீட்டுல வளர்த்திருக்காங்க. சோ பெட்ஸ் வளர்க்குற ஒரு ஆட்கள் அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மேலாளர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த குரங்கு எங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. குரங்கு இருக்கா இல்லையான்னு தேடி பார்த்திருக்காங்க. எப்பவுமே போனாங்கன்னா சர்ச் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள குரங்கு இருக்கா அப்படின்னும் போது குரங்கு எங்கேயுமே இல்ல. இந்த குறிப்பிட்ட குரங்கு அங்க விக்ரம் உடைய சம்பந்தி வீட்டுல இல்ல. சோ அப்ப இது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னும் போது துருவி விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது சட்டப்படி லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் சட்டப்படி லைசன்ஸ் எல்லாம் இதுக்கு வாங்க முடியாது. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வளரக்கூடிய வனவிலங்கு. இப்ப நீங்க யானை வனவிலங்கு தான், சிங்கம் புலி எல்லாம் வனவிலங்கு தான். ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸ்ல சின்னப்ப தேவர் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம் புலி எல்லாம் கூட வளர்த்தாரு. படத்துல நிறைய அவருடைய படத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் புலி குரங்கு எல்லாமே ஆடு எல்லாமே வரும். சோ அதெல்லாம் வந்து வளர்த்தாங்க. சட்டங்கள் ஒரு காலத்துல வந்து ரொம்ப லிபரலா இருந்துச்சு. இப்பயும் சினிமா காண்டி பாத்தீங்கன்னா சிங்கம் புலி எல்லாம் வளர்க்குறாங்க, நிஜ யானை எல்லாம் வளர்க்குறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ட்ராப்ல வந்து ஏஐல பண்ணா கூட முன்னாடி நிக்கிறது வந்து நேச்சுரலா நிக்க வைப்பாங்க யானைகள்லாம். அந்த மாதிரி காட்சி தேவைப்பட்டா. ஆனா அதுக்கெல்லாம் வந்து முறைப்படி என்ன காரணம் அப்படிங்கறது சொல்லி சட்டப்படி வந்து பர்மிஷன் வாங்கி இருக்கணும். சிலதெல்லாம் வளர்க்கலாம், சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கலாம், அது காரணம் வந்து சரியா இருந்தால். நீங்க ஒரு சிங்கத்தை நான் எங்க வீட்டுல வளர்க்குறேன், நாய் மாதிரி சாயந்தரம் வாக்கிங் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா சரியா வருமா? ஆனா என்ன ரீசன், சர்க்கஸ் காண்டி வச்சிருக்கோமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங் காண்டி வச்சிருக்கோமா, எக்ஸிபிஷன் காட்சிப்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்கோமா அப்படிங்கிற விளக்கங்கள் நியாயமா இருந்தால் அதுதான் தொழில் அப்படின்னா அது முறைப்படி அவங்க வளர்க்குறாங்களா, அதை பராமரிக்கிறாங்களா, அதுக்கான உணவு கொடுக்குறாங்களா, துன்புறுத்தப்படுதா, இதெல்லாம் கவனிக்கப்படும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படும். அந்த ஷெட்யூல்ல ஒரு சில விலங்குகள் வரும். புரியுது. அந்த ஷெட்யூல்லே இந்த விலங்கு இல்ல. ஒரு சில வன விலங்குகளை வளர்க்கலாம், அது ஷெட்யூல் இருக்கு, அந்த ஷெட்யூல்ல இது இல்ல. இந்த மாதிரி வந்து இந்த மனித குரங்கு இல்ல. நீங்க கோயில் எல்லாம் போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கோயில் யானை இருக்கும், அது வந்து வனவிலங்கு தானே. ஆனா பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கும், அது எதுவுமே துன்பப்படுத்தாது. நீங்க வாழைப்பழம் கொடுக்கலாம், தேங்காய் கொடுக்கலாம், காசு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணும், எல்லாம் பண்ணும். அது அப்படி அது மாதிரி அந்த கோயில் யானை இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து குரங்காட்டிகள் இருந்தாங்க. குரங்கு வித்து காட்டுவாங்க, ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வித்து காட்டுவாங்க, ஆடுறாரமான்னு காட்டுவாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் வரும். நகரங்கள்லயே இருந்துச்சு, சென்னையிலே இருந்துச்சு, பல நகரங்கள்லயே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் நகரங்கள்ல அது சுத்தமாவே இல்ல. புரியுது. முதல்ல வந்து குரங்கு வித்தையெல்லாம் பாக்குறதுக்கே இப்ப யாரும் ரெடியா இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் குரங்கு வித்தையெல்லாம் பாக்குறதுக்கு ரெடியாவே இல்ல. அதனால வந்து ரொம்ப ரிமோட்டான சில கிராமங்கள்ல இன்னும் இருக்குங்கிறாங்க. கம்பத்து பக்கம் எல்லாம் வந்து இந்த குரங்கு வித்தை காட்டுறவங்க வச்சு குரங்க வளர்த்து வித்தை காட்டி சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப பின்தங்கிய சில கிராமங்கள்ல இருக்குங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எங்கேயுமே பெருசா இல்ல. சோ இப்படிதான், இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது வளர்க்கறதுக்கே அனுமதி இல்லை அப்படின்னும் போது இது எப்படி வந்து விக்ரம் வந்து விளையாண்டாரு அதோட அப்படின்றது மாதிரி இது எப்படி வாங்கினாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு, அக்கறையில அந்த சம்பந்தி வீட்டு மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் வந்து விக்க கொண்டு வந்தாரு, அவர் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். அந்த நேரத்துல வந்து விக்ரம் வந்து விளையாண்டாரு, ஒரு வீடியோ எடுத்தாரு, எங்களுக்கு வேண்டாம்னு நாங்க திருப்பி கொடுத்துட்டோம், நாங்க வாங்கல அப்படிங்கிறாரு. அவர் அப்படிதானே மறுத்து ஆகணும், ஏன்னா அது அங்க இல்ல. அது அங்க அந்த பொருள் இருந்தாலும் எடுத்துட்டு வந்துருவாங்க, குரங்கு இருந்தா எடுத்துட்டு வந்துருவாங்க. குரங்கு இல்லைன்னும் போது என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, விக்கிறதுக்கு ஒருத்தர் கொண்டு வந்தாரு. அப்ப விக்கிறதுக்கு ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னா அவர் யார்? விசாரணை போயிட்டு தானே இருக்கும். அடுத்து யார் வந்தா அவங்க வீட்டுக்கு, அந்த நபர் யாருங்கிறத விசாரிப்பாங்க. சோ அந்த நபரை வந்து விசாரிச்சு நெருங்கி போகும்போது 3 குரங்கு கொண்டுதான் சொல்றாங்க. அதுல 2 அங்கேயே விற்கப்பட்டது ஈரோடுலன்னு சொல்றாங்க, 1 இங்க வந்ததுங்கிறாங்க. இவங்க வாங்கினாங்களா வாங்கலையா, இல்ல நிஜமாவே வந்து விற்க வந்த இடத்துல பார்த்துட்டு விளையாண்டுட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா, அதுக்கு எதுவும் பணம் கொடுத்தாங்களா, இந்த மாதிரி பல கோணத்துல வந்து இந்த விசாரணை போகும். ஆனா இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். கரெக்ட். ஆனா இதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விலங்குகளை தத்தெடுப்பாங்க. அதாவது நிறைய விலங்குகள் வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழல்ல இருக்கும் போதோ இல்ல வந்து அந்த விலங்குகளுடைய வளர்ச்சி அழியும் போதோ அதை வந்து தத்தெடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய பையனே ஒரு காடை உருவாக்கி நிறைய விலங்குகளை தத்தெடுத்து அங்க ஒரு காடே ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன்.
சோ அந்த மாதிரி மேபி தத்தெடுக்கிறதுக்கு வாங்கிக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா சார்? இல்ல, தத்து எடுக்கிறதுங்கிறது வேற கேட்டகரியில வரும் சார். அது வேற நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. தத்தெடுக்கிறது என்ன அப்படின்னா, அதுல ஜூல இருக்கிற சில விலங்குகள் கூட பாத்தீங்கன்னா உணவு கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அவங்க பராமரிக்கிறதுக்கான செலவுகளை இவங்க சிவகார்த்திகேயன் கூட எடுத்திருக்காரு, ஏத்துப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி காடுகள்ல வந்து சில விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்டாருக்குள்ள இருக்கும். அவங்களுக்கான உணவுகள் அது என்னவா இருக்கு, மாமிசமா இருக்கலாம் இல்ல வேறு வகை உணவா இருக்கலாம், அதுக்கு நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பண்ணலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச மகேஷ் பாபு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராமம் எனக்கு மறந்து போச்சு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காடை வந்து ஒரு வந்து தத்தெடுத்திருக்காரு. சோ அந்த காட்டுல இருக்கிற செடியில இருந்து அந்த பராமரிப்புல இருந்து அந்த மர வளர்ச்சியில இருந்து அதை மரங்களை யாரும் வெட்டிட்டு போகாம திருடு போகாம அது பாதுகாப்பா அந்த காடை வந்து இன்னும் பெரிய காடு ஆக்குறது, திக்கா டென்சிட்டி ஆக்குறதுக்கு தத்தெடுக்கிறது. சின்ன செடியா இருக்கும், அது பராமரிக்காம விட்டீங்கன்னா வாடி போயிடும். ஆனா அதை பராமரிப்பாங்க. அந்த மாதிரி பராமரிக்கும் போது பெரிய மரம் ஆயிரும். அப்ப காடு இன்னும் திக்கா மாறிடும்ல. அந்த மாதிரி காடுகளை கூட வந்து தத்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி வன விலங்குகளை தத்தெடுக்கிறது இந்த கேட்டகரியில தான் வரும். நீங்க தத்தெடுக்கிறதுங்கிறது வீட்டுல வச்சு தத்தெடுத்துக்க முடியாது. நீங்க குழந்தைய வந்து தத்தெடுக்கிற மாதிரி வந்து வீட்டுல வந்து ஒரு குழந்தை கணவன் மனைவி குழந்தை இல்லை அப்படின்னா தத்தெடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாமே பூர்த்தி செஞ்சு தத்தெடுத்து கொண்டு வந்தா வீட்டுல வளர்க்கலாம். ஆனா இது வந்து இது மனித குரங்கு வேற, இது வந்து குரங்கு கூட கிடையாது. மனித குரங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய ஹியூமன் உடைய பிஹேவியர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ரிலேட்டடா இருக்கும். சென்ஸும் அதே மாதிரிதான் அது ரிலேட்டடா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அது கிட்ட இருக்கும் அந்த மனித குரங்கு கிட்ட. அதனாலதான் குரங்கு பரிணாம வளர்ச்சி அடையாத குரங்கு அது. அதனாலதான் அது மனித குரங்குங்கிறாங்க. குரங்குங்கிறது வேற. குரங்குங்கிறது என்ன பண்ணுவோம்னா, நீங்க வந்து நிறைய ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, கோயில் மலை கோயில்கள் ஏதாவது ரிமோட்டான கோயில் எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த கோனை ஃபால்ஸ் எல்லாம் இங்க ஒரு இடம் இருக்கு, ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா குரங்கு இருக்கும் எல்லா பக்கமும். நீங்க வந்து ஒரு வாழைப்பழமோ செல்போனோ ஆப் எதுவோ அது வந்து தேங்காய் எதுன்னே தெரியாது, அது புடுங்கிட்டு போயிடும். டப் டப்புன்னு உள்ள வரும், புடுங்க வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு டப்புன்னு வந்து புடுங்கிடும். அந்த மாதிரி வந்து அது குரங்குனுடைய பிஹேவியர். இந்த மனித குரங்கு வந்து மனிதனுடைய பிஹேவியர்லயே நிறைய அதுக்கும் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து வளர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான தண்டிக்கப்படுற ஒரு சட்டத்துக்குள்ள, ரொம்ப கடுமையான சட்டத்துக்குள்ள இருக்கு நம்ம இந்திய சட்டப்படி. வெளிநாடுகள்ல நீங்க போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்க தளர்த்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து அங்க பண்ணிக்கலாம், நம்ம ஊர்ல பண்ணக்கூடாது. மலேசியா போன்ற நாடுகள்ல வந்து இது அதிகமா கொஞ்சம் சகஜமாவே இருக்கும். சகஜமா இருக்கு சார். நிறைய மலேசியா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஜூ நானே போயிருக்கேன். அங்க எப்படின்னா நீங்க வந்து சிங்கத்தோட போட்டோ எடுத்துக்கலாம், புலியோட போட்டோ எடுத்துக்கலாம், விளையாடலாம், பாம்போட எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது வந்து சிலதெல்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க, அவங்க வந்து அது பண்ணவும் செய்யலாம். இந்த மாதிரி குரங்குகளையும் வச்சிருக்காங்க. புரியுது. சோ இதெல்லாம் வந்து அங்க இருக்கு. நம்ம ஊர்ல வந்து சில விஷயங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து வீட்டுல வச்சு வளர்க்க கூடாது, தத்தெல்லாம் இதை எடுக்க முடியாது. இது எப்படி தத்து எடுக்க முடியும்? இது சட்டப்படி வீட்டே வைக்க கூடாது. நான் சொன்னேன்ல, இது வந்து காட்டுல இருக்கணுங்க. இது வந்து வீட்டுல கொண்டு வந்து வீட்லயோ தோட்டத்திலயோ பண்ணை வீட்லயோ இது எவ்வளவு பெரிய பரப்பரவா இருந்தா கூட அங்க நீங்க இந்த குரங்கை வச்சு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதனுடைய இயல்புல இருந்து மாறுது. நம்ம அந்தமான் பக்கத்துல, எனக்கு அந்த தீவோட பேரு நான் மறந்து போச்சு, சரியா ஞாபகம் இல்ல, ஒரு தீவு இருக்கு, இன்னமும் இருக்கு. அதுல இருக்கிற அந்த மக்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதிவாசிகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அவங்க உடை உடுத்த மாட்டாங்க. அவங்க வேற எது இலையெல்லாம் போட்டுட்டு அவங்களுடைய உணவு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே வேற, அங்க காட்டுக்குள்ள அவைலபிளா இருக்கிற சோர்சஸ்லயே அவங்க சாப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியட்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்து நம்ம மக்களோட மிக்ஸ் பண்ணோம். நீங்க வந்து வாங்க, நீங்க எல்லாம் வாங்க, நிறைய சிவிலைஸ் ஆயிடுச்சு பாருங்க, ட்ரெஸ் போட்டுக்கலாம் அது இதுன்னு சொல்லி கொண்டு வந்து ஃபுட் எல்லாம் கொடுத்து நம்ம ஊருக்குள்ள விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அவங்களுக்கு நம்மள மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்காது. அவங்க வேற மாதிரி ஒரு சிஸ்டத்திலே வளர்ந்தவங்க, பல நூற்றாண்டுகளா அப்படியே வளர்ந்தவங்க. நமக்கு வந்து எப்படின்னா, இப்ப பிறந்தோன்னு பாத்தீங்கன்னா அம்மா தடுப்பு ஊசியில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஷெட்யூல் பண்ணி 12-13 வயசு வரைக்கும் ஏகப்பட்ட ஊசிகள் போடுறாங்க, தடுப்பூசிகள் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் காரணம் நோய் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நிறைய அட்வான்ஸா வந்துருச்சு, அதனால பண்றாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களாம் அது பழக்கப்பட்டதே கிடையாது, அவங்க டாக்டர்கிட்டே போயிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இங்க கொண்டு வந்து வச்சப்ப நம்மளோட வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அதோட அவங்களால அகாமடேட் ஆக முடியாம அவங்க நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப கவர்மெண்டே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து அவங்க நம்மளோட வாழ முடியாது, அவங்க வேறையா இருக்காங்க அப்படின்னு அவங்கள அங்கேயே விட்டுட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அங்க போவே கூடாது. ஆமா, அது சுத்தி ரோந்து போயிட்டே இருக்காங்க, போவே கூடாது, நம்ம அங்கெல்லாம் போக முடியாது, அவங்களுக்கான இடம்.
அவங்க அப்படியே இருக்காங்க இன்னமும். அது அப்ப என்ன மீனிங்னா, அங்க இருக்கிறவங்க அங்க உள்ளவங்க அங்க மழை பெய்யும் காட்டுக்குள்ள, ஆனா அந்த மழை அவங்களுக்கு பிடிக்கும். நம்மளால மழையில நிலைய முடியுமா? புரியுது. நீங்களும் நானும் வந்து ஒரு 2 வீலர்ல போறோம், மழை வந்துருச்சு, ஓகே, ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் மழையே நிக்கல, நைட் நேரம் 12:30 மணி ஆயிடுச்சு, போய் தான் அவங்க வீடு ஒரு 4 கிலோமீட்டர் போலாம்னா நினைஞ்சு போலாம், அது என்னைக்காவது. ஆனா அங்க அவங்க அந்த அப்படிமா குளிர்லயும் மழையிலையும் அதுலயும் வெயிலையும் எல்லாத்துலயும் பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டைல் அப்படி. இந்த வனவிலங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த மனித குரங்கெல்லாம் வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி வேற, இதனுடைய லிவிங் ஸ்டைலே வேற. சோ அது காட்டுக்குள்ள இருந்தாதான் அது இன்னும் வளரும். சோ அது அழிஞ்சுகிட்டு இருக்கிற வேற வெரைட்டி. அதுல ஒரு 3 கொண்டு வந்து நீங்க வந்து இங்க வந்து சிட்டிக்குள்ள வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே, ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்கல்ல, அந்த லைஃப் ஸ்பேன் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த ஸ்பேன் வரைக்கும் அது உயிரோட வாழ்ந்துட்டு சாகும். அதுக்குள்ள ஒரு இனப்பெருக்கம் நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா இங்க கொண்டு வந்து வைக்கும் போது என்னன்னா, அதுல ஒரு பாதி ஸ்பேன்ல கூட இது இறந்து போயிடலாம். நீங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃபுட் கொடுப்பீங்க, இருக்கிறதுலே வந்து என்னென்ன தேவையோ அவ்வளவு கொடுப்பீங்க, நல்லா பராமரிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா அந்த இயல்பு இல்லையே அப்படின்னும் போது அது இறந்து போயிருந்தா, இறந்து போச்சுன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவே அழிஞ்சிட்டு இருக்குன்ற போது அதை கூட்டிட்டு வந்து 1-2 கொல்றதுங்கிறதே பெரிய தப்பு தானே. வளர்க்கிறதும் தப்பு, அதை வந்து கூட்டிட்டு வந்து இறந்து போயிடும். துன்பப்படுத்துறதும் தப்பு, இன்னொரு பக்கம் வணிகம் பண்றதும் தப்பு, எல்லாமே தப்பு. கரெக்ட். சோ இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ள விக்ரம் வந்து சிக்கியிருக்காரு. ஓகே, தண்டனையா ஒருவேளை மாறிடுச்சு இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் தண்டனையா எந்த அளவுக்கு சார் போகும்? ஃபைன்ல போய் முடிஞ்சிருமா? இல்ல இது எப்படின்னா, நீங்க ஒரு நம்ம நடிகர்களை வச்சு 2 உதாரணம் சொல்றேன். சல்மான் கான் ஒரு மான் வேட்டையாடினார், என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மான் வேட்டையினால சல்மான் கானுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த வழக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் சல்மான் கானை வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. சல்மான் கானுக்கு உயிர்க்கே அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்படி ஒரு சிக்கலுக்குள்ள அவர் மாட்டினார். அந்த வழக்கால மன நிம்மதி இழந்து இன்னை வரைக்கும் பிரச்சனை சல்மான் கானுக்கு. இன்னொரு பக்கம் இப்படி கட் பண்ணீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் ஆக்டர், மலையாள ஆக்டர் மோகன்லால், அவர் வீட்டுல தந்தங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அவங்க வீட்டுக்கு ஒரு வருமான வரித்துறை ரைடு போச்சு. அந்த ரைடுல தந்தங்கள் கண்டெடுக்கப்பட்டு, அது வந்து தந்தங்கள், யானை தந்தம் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி வரதானே செய்யும். யானை தந்தம் வச்சிருக்கூடாது இல்ல. சோ அந்த தந்தங்கள் கைப்பற்றப்பட்டு அது வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், ஆனா வழக்கு தொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2011-12 நடந்ததுன்னு நினைக்கிறேன். சரியா வருஷம் ஞாபகம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. 14 வருஷமா அந்த வழக்குல வந்து இன்னைக்கு வரைக்கும் மோகன்லால் சிக்கல். ஆமா, வழக்கு இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. மோகன்லால் அந்த வழக்கை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த சிக்கல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து சீதனமா, அதாவது கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கிஃப்டா கொடுத்தாங்கன்னா அப்ப யாரு கிஃப்டா கொடுத்தா? அப்ப அந்த கிஃப்ட் எப்ப வந்து அந்த கொடுத்த நபர் கைக்கு வந்தது? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட தந்தங்களா, இல்ல இப்ப சமீபத்துல ஒரு 10 வருஷத்துக்குள்ள இறந்த யானைகளுடைய தந்தங்களா? டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து பல விஷயங்கள் பண்றாங்க. சோ வழக்கு எப்படி சிக்கலா போகுது பாருங்க. அதுக்குள்ள இவர் மாட்டிக்கிட்டாரு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் கூட இவர் நம்ம ஜெயராம் கூட ஒரு யானை, கோயில் யானை வளர்த்தாரு, சர்ச்சையில மாட்டினாரு. இப்ப நீங்க ரோபோ சங்கர் வீட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு கிளியை வளர்த்தாருன்னு சொல்லி அவர் மேலேயுமே ஒரு வழக்கு வந்து பாஞ்சிச்சு. அதாவது அலெக்சாண்டர் கிளி சொல்றாங்க, அது வீட்டுல வளர்க்க கூடாதுங்கிறாங்க. சோ இப்ப வந்து வீட்டுல வந்து முதல்ல பறவைகளை வளர்க்கவே கூடாதுங்கிறாங்க. இப்ப அதுதான் சரியும் கூட. இப்ப நீங்க ஒரு கிளியவோ இல்ல வந்து வேற ஏதோ பறவைகளை கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்காதீங்க, அது என்ன நியாயம்ங்கிறாங்க. சரிதானே? அது ஒரு காலத்துல கிளி எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. நீங்க எல்லார் வீட்டுக்கு போனீங்கன்னா சாதாரண ஒரு கூண்டு வச்சு ஒரு கிளி வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, எல்லாம் வளர்ப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரமா அதனுடைய அவங்களுடைய வாழ்க்கை கிளியா, அது எப்படி வாழணுமோ வாழட்டும். அது வந்து அதனுடைய லைஃப் ஸ்டைல நீங்க வந்து கெடுத்து கூண்டுக்குள்ள அடைக்காதீங்க. அது என்ன, அது தப்பு இல்ல. ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளி அடைக்கிறதுங்கிறது கூண்டு கிளி தானே. அது கூண்டை தாண்டி வெளியில போக முடியாது இல்ல. அப்போ அதனுடைய இயல்பான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு கிளிக்குன்னு ஒரு இயல்பான வாழ்க்கை இருக்கும்ல, அதை நீங்க வந்து அதை நீங்க வந்து மறுக்கிறீங்களா கொடுக்கறதுக்கு? அப்ப தப்புங்கிறாங்க. புறாவை வளர்க்காதீங்கிறாங்க, பறக்க விட்டுருங்கிறாங்க. எல்லாமே இப்ப வந்து மாறிடுச்சு ஜெனரேஷன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் வந்து எப்படின்னா சிக்கலை உண்டு பண்ணும். இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு என்ன தண்டனை கிடைக்குங்கிறது அப்புறம். இப்போ வந்து இது வந்து விக்ரம் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீடியோல இருந்தது விக்ரம். அப்படின்னும் போது விக்ரம் அதுக்கு ஒரு பொறுப்பாளியா மாற, அந்த வீடியோ சோசியல் மீடியால போடாம இருந்தா கூட இது இவ்வளவு வைரலா இருக்காது. போட்டார். அதான் சொல்றேன், நேரம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன ஏதோ நல்ல ஒரு மனித குரங்கோட எடுத்திருக்கோம்னு சொல்லி அவர் ஜாலியா ஒரு வீடியோ போட போய் அது இவ்வளவு பெரிய சர்ச்சையாயி இப்போ அவர் மேல ஒரு வழக்கு பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் மேல, ஒரு சம்பந்தி மேல இப்படி வழக்குகள் பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகள் பாயும், விட மாட்டாங்க. ஆனா வழக்குகள் வந்து எவ்வளவு நாள் நடக்கும்? இப்ப மோகன்லால் வழக்கு மாதிரி நடக்கும், சல்மான் கான் வழக்கு மாதிரி நடக்கும். சோ இறுதியில ஒரு தீர்ப்பு வரும் பாத்தீங்களா? அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இந்திய சட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா, பேன் பண்ணப்பட்டதுனால 3 வருடத்துல இருந்து 7 வருடங்கள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது வழக்கெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குல வந்து இதெல்லாமே இவங்க வச்சிருந்தாங்கிறது நிரூபிக்கப்பட்டால் ஆதாரங்களோட, ஒருவேளை நிரூபிக்கப்படாமல் போச்சுன்னா அது வழக்கு நீர்த்து போயிடும். நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுது சார். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி சார். சந்திப்போம்.